ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் நிறையா சாப்பாடு மீதி ஆயிரும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிடுவோம். இந்த கோல்டு டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், அதை சாப்பிட மாட்டோம், கீழே வேஸ்ட்டாக கொட்டிடுவோம். இதுக்கப்புறம் அந்த சாப்பாடெலாம் வேஸ்ட்டாக கொட்ட வேண்டாம். அதை வச்சு ஈஸியாக சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஈவினிங் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த ஸ்நாக்ஸை கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கூட தயிர் சாதம், ரசம் சாதம்னு சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வேஸ்ட்டான சாப்பாடை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வச்ச சாதம் இது மிச்சமாயிருச்சு. இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறதுனால நான் யாருக்கும் பழைய சாப்பாடு கொடுக்கல. கொடுத்தா எல்லாருக்குமே சளி பிடிச்சிரும் அப்படின்னு நான் கொடுக்கல. இந்த சாப்பாடை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொர கொரனும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நான் எல்லா சாதத்தையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு வர மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓமம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். மஞ்சள் தூள் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கை வச்சோ இல்லை ஒரு கரண்டி வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அது எல்லாமே கலந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். அதனால நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இது ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுடலாம். ஜீரகம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட முறுக்கு சுடுற அந்த கட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை. அதனால் நான் ஒரு பால் கவர் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பால் கவரில் அடியில் ஒரு கார்னரில் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் நம்ம குட்டியாக கட் பண்ணியாச்சு. மேலேயும் நான் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சாதத்தை இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கோன் டைப்பில் பிடிச்சிட்டு அதை அமுத்தி பாருங்கள். அந்த ஹோல் வழியாக கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. முறுக்கு முறுக்கு சுடுற மாதிரியே அது கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு அகலமான தட்டு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம காட்டன் துணி ஏதோ ஒன்றில் போய் வெயிலில் வச்சு விரித்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டோம்னா துணியில் வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி தெளித்து எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். தட்டை விட அதுதான் ஈஸி. ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தட்டுலேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தட்டுலேயே செஞ்சுட்டேன். இது ஒரு குட்டி குட்டியாக ஒரு ரவுண்ட் பால் மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன். அவ்வளோதான், நான் கொண்டு போய் வச்சுட்டேன். மாடியில் போய் வெயிலில் வச்சுட்டேன். நான் வச்ச நேரம் இன்றைக்கி ரொம்ப மோடமாக இருக்குது, வெயிலையே காணோம். சரி பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். 2 நாள் கழித்து நல்லா காஞ்சி எல்லாம் விட்டுருச்சு. நம்மளோட சாதம் வடகம் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாதம் வடகம் சூப்பராக வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.